உன் சந்தர்ப்பம் உன்னை தேடி வந்து விட்டது. வெற்றி வாகி சூடும் தருணத்தை நீ எட்டி விட்டாய். என் கண்ணின் மணியே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் முடித்து வைத்து உன் மன போராட்டத்திற்கு முடிவை கட்டி உனக்கு கெட்ட நேரத்தை முடித்து வைத்து நல்லதொரு வாழ்விற்காக அடித்தளமிட்டு கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அந்த நல்ல காலம் வந்து விட்டது. உன் வாழ்வின் நிம்மதியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். இவர் வந்தால்தான் எனக்கான வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அம்மா என்று என்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தாய். அப்படி சொல்லிக் கொள்ளும் இந்த வேளையிலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி அவர்களே நேரடியாக அழைத்து வந்து விட்டேன். இதனால் வரையிலும் என் பிள்ளை மன வருத்தத்தோடு இருந்தது போதும். வாழ்க்கையின் நியாயமான கடமைகளை செய்துவிட்ட பிறகும் அதை நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கும் போது காலம் கடந்து நிறைவேறாத கனவாக போய்விடுமோ என்று நீ நினைக்காதே. காலம் கடந்த பின் அந்த ஆசை நிறைவேறினால் என்ன, நிறைவேறாவிட்டால் என்ன என்று நீ சலித்து கொள்ளாதே. கனவு கண்டவர் காலம் அங்கு சென்று விட்டது என்று சொல்லிவிட்டார்களே என்று நீ மனவேதனை அடையாதே. என் கண்ணின் மணியை, காலத்தை உருவாக்குபவளை இந்த வாராகி தாயாக இருக்கும்போது உனக்கான பாடத்தை புரிய வைத்து உன்னை சுற்றி இருக்கும் உறவு வலுப்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். இவரின் வருகையால், உன் பிரியமானவரின் வருகையால் உனக்கு பிடித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். மனதில் ஏற்படும் காயங்களால் உருவாகும் வழிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ மனதோடு போராடி கொண்டு இருக்கின்றாய். இந்த போராட்டத்திற்கு முடிவுதான் கிடையாதோ, எனக்கான உதவி இங்கு கிடைக்காதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் உதவியை செய்வதற்கு இந்த தாய் வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னை விட்டு போனதை நினைத்து நீ கவலைப்படாதே. அது மீண்டும் வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் யார் தடுத்தாலும் சரி, உனக்கான வெற்றி உன்னிடத்தில் வருவது என்பது உறுதியாகிவிடும். அதன் பிறகும் சற்றும் நீ யோசித்து கொண்டே இருக்காதே. என் கண்ணின் மணியே, நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒவ்வொரு திருப்பத்தை நினைத்து காத்து கொண்டு இருக்கின்றாய். இன்றாவது நடந்து விடுமா என்று உன் வக்காலத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேனே. வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு பயந்து காலத்தை குறை சொல்லி கொண்டே இருக்காதே. நாம் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நேரான வழியில் தொடர்ந்து தானே நீ முன்னேறி கொண்டு இருக்கின்றாய். நிச்சயம் இறையருளால் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. வாழ்வில் சரியான இலக்கை அடைய செயல் திட்டத்தை வகுத்து விட்டாய் என்றால் தயக்கமோ தாமதமோ இன்றி உன் முதலடியை எடுத்து வை. 1000 தொலைமீட்டர் அளவு என்றாலும் முதலடியில்தான் இங்கு உனக்கான வெற்றியை பெறுவதற்கான தைரியம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நான் சொல்வதை ஒன்றை மட்டும் தெளிவாக இரு. என் கண்ணின் மணியே, உன் பாரத்தை என் மேல் போட்டுவிட்டால் இனி எதற்காக நீ பயப்படுகிறாய்? உண்மையான உறவு என்பது உயிர் மூச்சு போன்றுதான் இருக்க வேண்டும். அப்படி உயிர் மூச்சு போன்றான உறவைத்தான் உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு இந்த வாராகி தாய் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். உன்னை விட்டு விலகிய உறவுகளை நினைத்து நீ கவலை அடைய வேண்டாம். விலகி அந்த உறவு நம்மை உண்மையில் நேசித்திருந்தால் நிச்சயம் நம்மை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றிருக்க மாட்டார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள். நிச்சயம் உனக்கானவர்கள் உன்னிடத்தில் வருவதற்கான எந்த தடையும் இங்கு இருப்பதே கிடையாது. என் கண்ணின் மணியே, நீ எதையுமே எதிர்பார்த்து காத்திருக்காமல் உன் பாதையில் அயராது ஓடிக்கொண்டே இரு. கடிகாரத்தை போல நேரான பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கும் போது இறையருளால் உன் வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும். தினம் தினம் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு நீ அழுது கொண்டே இருக்காதே. வாழ்வில் நம்மோடு பயணிப்பவர்கள், நம்மோடு இருக்கின்றவர்கள் எல்லோரும் நமக்கானவர்கள் என்ற நினைப்பிலே நீ உன் பகிர்வான விஷயத்தை
ரகசியத்தை பகிர்ந்துவிட்டு அதன் வரும் பின்விளைவுகளை ஏற்க மறுத்து கொண்டு இருக்கின்றாய். நான் தான் சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முறிந்து விடுகிறது என்று, கடுமையான வார்த்தை சிலரின் வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறது என்று நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் தெரிந்து உனக்கான வெற்றியை தருவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். அப்போதுதான் நீ எதில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். என் கண்ணின் மணியே, உனக்கான செயலை நீ துணிந்து செய்து கொண்டே இரு. வாழ்க்கையின் பயணத்தில் நீ பிறருடன் எச்சரிக்கையாய் பழகுவதுதான் அவசியம். ஏனெனில் உன்னோடு பயணிக்கும் அவர்கள் உன் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக உபதேசம் என்னும் வடிவில் உன்னை கெடுக்க கூட முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம். நமக்கு ஏற்படும் இன்னல்கள் எப்படித்தான் தீரப்போகிறது? அவர்களை நம்பினால் தீர்ந்து விடுமா, இவர்களை நம்பினால் தீர்ந்து விடுமா என்று நீ நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. நாளை மாறிவிடும் என்பதுதானே நீ என் மீது கொண்ட நம்பிக்கை. என் பிள்ளையே, நாளையும் மாறவில்லை என்றால் நான் என்ன செய்வது தாயே என்று நீ மனம் வருந்தாதே. அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை இந்த தாயானவள் உனக்கு தரத்தான் வந்திருக்கின்றேன். ஆதலால் வாழ்வோம் என்ற தன்னம்பிக்கையுள் உனக்கான வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. செய்யும் விஷயமும் செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும் போது என் பிள்ளைகள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை உணர்ந்து செயல்பட வேண்டுமோ அதை உணர்ந்து செயல்படுத்துவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கிறேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் வெற்றியை உனக்காக தேடி வந்து கொண்டு இருக்கும் போது மனம் வருந்தாதே, மனம் உடையாதே. மனசோர்வுடன் ஒவ்வொரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும் போது அது எப்படி தங்கமே வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்று நினைக்கின்றாய்? நாம் எல்லா விஷயத்தையும் கையாளும் முறையில்தான் உன் வெற்றி தீர்மானித்து கொண்டே இருக்கின்றது. எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நீ எதிர்நோக்கும் இடத்திலிருந்து நல்ல செய்தியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். நான் தருகின்ற மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று நீ நினைத்துக்கொள். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதோ என்று எண்ண வேண்டாம். நமக்கான நேரத்தின் காலத்தையும் உருவாக்குபவளை இந்த வாராகியாக இருக்கும்போது நாம் செய்கின்ற செயலில் அத்தனை முயற்சிகளிலும் நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் அவள் என்னை அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றாள். அப்படி இருக்கும்போது நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நீயோ சில சமயத்தில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? எங்கே நமக்கானது நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் உன் மனம் போன போக்கில், அங்கே விதி போன போக்கில் எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். வருத்தப்படாதே, கலங்காதே. கவலைகளை தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டம் வந்து விட்டது. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை என் தங்கமே. இன்று உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு உனக்கான வெற்றியை தடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நீ எண்ண வேண்டாம். உன் எண்ணிய எண்ணத்துக்கெல்லாம் நான் நல்லது காலம் பிறக்கும் என்று சொல்லி இருக்கின்றேனே, அந்த நல்ல காலத்தை உனக்காக உருவாக்க வந்து விட்டேன். நீ மகிழ்ச்சியாக இரு. உனக்கான நல்லதொரு மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உன் மனம் மிக பெரும் சந்தோஷத்தை அடைவதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது. உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்து கொண்டுதான் உன் செயலை நான் உனக்கு பதிலாக செய்து முடித்து கொண்டு இருக்கின்றேன். உன் முடிவை நானே எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். அந்த முடிவானது இறுதி கட்டத்தில் உனக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தரப்போகின்றது. உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அங்கு பாதியாக நினைத்து கொண்டு இருக்காதே. உன் மனநிலையை நீயாகவே மாற்றிக்கொண்டு இருக்காதே. எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. பொறுப்பாகி நான் விட்ட பொழுது நீ எப்படி கைவிட்டு விடுவாளோ இந்த தாயானவள் என்று நினைக்கின்றாய். நான் உனக்கானதை தராமல் எங்கே சென்று விடுவேன் என் தங்கமே? நடப்பது நடக்கட்டும், நீ சென்று கொண்டே இரு. உன் பாரத்தை என்மேல் போட்டு
உன் தடைகளை அகற்றிவிட இந்த தாய் வாராகி வந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள். உன் மனதை புண்படுத்துவதனால், நீ அவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் ஒன்றுமே நடப்பதில்லை. எல்லாம் பயனற்றவையாக இருக்கும்போது, அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லாதவையாக இருக்கும்போது, முதலில் உன்னை புரிந்து கொள்வதற்கான நேரத்தை உருவாக்கிக்கொள். கிடைக்கப்படாத சூழ்நிலையில் உன் முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இரு. உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதானே சத்தியமான உண்மை. அதன் பிறகும் சற்றும் நீ யோசித்து கொண்டே இருக்காதே. உன் மனதில் இருக்கின்ற வழியை தருவதற்கு இங்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உன் வழியை எடுத்துவிட்டு உனக்கான பாதையை, உனக்காக ஒருவருக்காக நான் வந்து இருக்கின்றேன். நிச்சயம் அவரே வருவார். ஓம் வராகி தாயே போற்றி.